தசா புத்திகளை தவிர்த்துவிட்டு ஜோதிடத்தை முழுமைப்படுத்த முடியாது. ஏன்? ஒருவரோட ஜாதகம் என்பது அவர் பிறக்கும் போது வான்மண்டலத்தில் உள்ள கிரக நிலைகளையும் பாவநிலைகளையும் அப்படியே பதிவு செய்த குறிப்பு ஆகும். இதனைத்தான் நாம் விதி என்கிறோம். விதியின் கொடுப்பினை ஜாதகர் ஈடுபடும் போது செயலுக்கு என்ன நிர்ணயித்துள்ளதோ அதன் வரமுறைக்குப்பட்டே ஜாதகர் செயல்பட முடியும். அதாவது ஜாதகருடைய ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களின் விதியின் பலன் வலிமையுடன் உள்ளதோ அந்த பாவ செயலை ஜாதகர் தைரியத்துடன் நீண்ட காலத்திற்கு செயல்படுத்த முடியும். அதேபோல விதியின் பலன் வலுகுறைந்துள்ள பாவங்களின் பலனை ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் நீடித்து செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றார், அல்லது அந்த பாவ ரீதியில் பிரச்சினைகளுக்கும் உள்ளாகின்றார். விதியைப் போல் மதி என்ற தசாபுத்திகளும் ஒருவர் அப்போது ஈடுபடும் செயல்களுக்கு பெரிய அளவில் நன்மை அல்லது தீமையை தருவதில் முன்னிலை வகிக்கும். மதி என்ற தசாபுத்திகள் சந்திரனை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் கணக்கீடு ஆகும். விதி என்பது என்றும் மாறாத நிலையாகும். ஆனால் உலக நியதிபடி மாறாத நிலை என்பது எதுவுமில்லை. எல்லா செயல்களும் காலசூழல்களுக்கு ஏற்ப இறைவனின் ஆணைப்படியே பல மாற்றங்களுக்கு உட்படவே செய்யும். எனவே உலகில் எதுவும் நிலையானது இல்லை. மதியென்ற சந்திரனை வைத்து கணக்கீடு செய்யும் தசாபுத்திகள் நிலையில்லாதது ஆகும். நம் சிந்தனைகளும் அதுபோல நிலையில்லாதது ஆகும். அதன்படி விதி என்ற ஒரு நிலையான செயலுடன் தசாபுத்தி என்ற ஒரு நிலையற்ற செயலை தொடர்பு படுத்தி பார்க்கும் போதுதான் ஜோதிடத்தில் நல்ல பலனை துல்லியமாக அறிய இயலும். ஜோதிடத்தில் பலனை நிர்ணயம் செய்வதில் தசாபுத்திகள் தூண்கள் போன்று செயல்படும். தசாபுத்திகளை தவிர்த்துவிட்டு ஜோதிடத்தை எப்போதுமே முழுமைப்படுத்தவே முடியாது.